ஏன்னா நேரடியா ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி வந்து அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மதுரை வடக்கு தொகுதி திமுகவுடைய கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏவோட குவாரிங்க. அது இந்த அட்ராசிட்டி பண்றதுலாம் அவங்க தான். நாங்க மக்கள் கூட இருந்து நாங்க போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டம் பண்ணப்ப என்ன கைது செய்து வந்து நாங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து உள்ள வச்சுட்டு கலெக்டர் கடைசி வரைக்கும் கையெழுத்தே போடலைங்க. குவாரியை மூடுன்னு சொல்லி போடவே இல்லை. நாங்க எப்படி நாங்க ஆளுங்கட்சியா இல்ல நீங்க ஆளுங்கட்சியா? நாங்க ஆளுங்கட்சியா இருந்தா நாங்க கையெழுத்து போட்டிருப்போம். நாங்க எதிர்கட்சியா உட்காந்துட்டு வந்து எங்களால எப்படி வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியும்? நாங்க ப்ரெஷர் மட்டும் தான் கொடுத்தோம். கடைசி வரைக்கும் கலெக்டர் வந்து கையெழுத்தே போடலைங்க. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகாவை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து கேட்கிறாப்புல, எங்களுடைய கிராமத்தை சுற்றி உள்ள கல்லணை, டீப்புதூர் உள்ளிட்ட ஊர்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 15 கல் குவாரிகள் இருக்கு. அதே மாதிரி கிரசன் மண் அடைக்கிற அந்த குவாரியும் இருக்கு. ஏகப்பட்ட இடத்துல வந்து கனிம வளங்கள் எடுத்துட்டே வர்றாங்க. ஒரு 5 ரூபாய்க்கு வந்து ஒரு சாப்பாடு கிடைக்காத ஒரு காலகட்டத்துல 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதமும் 3 ரூபாய்க்கு தயிர் சாதமும் முதலாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே பாணியில தன்னுடைய கட்சியினுடைய முன்னாள் முதல்வர், முன்னாள் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ரோல் மாடல் எடுத்து சரவணன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை எடுத்து செய்யறாரு அப்படின்னு மதுரை மக்களால வந்து மிக தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்டு வருகிறது. மதுரை அரசியல் வட்டாரத்துல வந்து இன்றைக்கு மிகவும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு 30 செகண்ட் காணொலியானது மதுரையில் இருக்கிற வந்து இளைஞர்கள் மத்தியில வாட்ஸ்அப்லயும் சரி, பேஸ்புக்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ஒட்டுமொத்த சமூக வலைதளத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிருக்கு. அப்படி என்னங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய வைரல் வீடியோ ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி அவர்கள் மதுரை வடக்கு தொகுதி திமுக ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய வந்து தளபதி அவர்களுடைய குவாரியை பத்தி பேச்சுதான். அந்த குவாரியை பத்தி வந்து பேசுறது அது எப்படிங்க அவ்வளவுதான் வைரல் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொதுவெளியில ஒரு மீடியா ஒரு ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தின் மூலமாக ஒரு டிபேட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல வந்து வைக்கிறாங்க. அதுல வந்து மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகாவை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து கேட்கிறாப்புல, எங்களுடைய கிராமத்தை சுத்தி உள்ள கல்லணை, டீப்புதூர் உள்ளிட்ட ஊர்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 15 கல் குவாரிகள் இருக்கு. அதே மாதிரி கிரசன் மண் அடைக்கிற அந்த குவாரியும் இருக்கு. ஏகப்பட்ட இடத்துல வந்து கனிம வளங்கள் எடுத்துட்டே வர்றாங்க. எங்களால வந்து வாழவே முடியல அப்படின்னு சொல்லி தன்னோட ஆதங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறாரு. தன்னோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தின உடனே அந்த இடத்துல வந்து ஆளுங்கட்சி சார்பாக வந்து பேச வந்த நபர் என்ன சொல்றாருன்னா வந்து, அது நீங்க ஆர்வி உதயகுமார் கேட்டீங்களா? அவர் தானே அமைச்சரா இருந்தாரு. நீங்க அங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி வந்து அவர் பேசுறப்ப, அப்ப அதிமுகவினுடைய மருத்துவ அணியில மாநில இணைச்செயலர் இருக்கக்கூடிய டாக்டர் சரவணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வார்த்தையை வந்து எடுத்து வச்சாப்புல, குவாரி யார் நடத்துறா அதை நீங்க சொல்லுங்க நீங்க அப்படின்றப்ப வந்து ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து யார் நடத்துறா யாருக்கு தெரியும்? குவாரி யார் நடத்தா நான் சொல்றேங்க, மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ, உங்களுடைய ஆளுங்கட்சி எம்எல்ஏ தளபதி அவர்கள் தான் நடத்துறாரு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகீர்னு சொல்லி வந்து அந்த மேடையில சொன்ன உடனே ஆப்போசிட்ல இருந்த ஆளுங்கட்சியில் நிக்கிற அவர் பேச்சாளரும் சரி, பொதுமக்களும் சரி, ஒரு மயான அமைதி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நேரடியா ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி வந்து அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மதுரை வடக்கு தொகுதி அதிமுக திமுகவுடைய கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏவோட குவாரிங்க. அது இந்த அட்ராசிட்டி பண்றதுலாம் அவங்க தான். நாங்க மக்கள் கூட இருந்து நாங்க போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டம் பண்ணப்ப என்ன கைது செய்து வந்து நாங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து உள்ள வச்சுட்டு கலெக்டர் கடைசி வரைக்கும் கையெழுத்தே போடலைங்க. குவாரியை மூடுன்னு சொல்லி போடவே இல்லை. நாங்க எப்படி நாங்க ஆளுங்கட்சியா இல்ல நீங்க ஆளுங்கட்சியா? நாங்க ஆளுங்கட்சியா இருந்தா நாங்க கையெழுத்து போட்டிருப்போம். நாங்க எதிர்கட்சியா உட்காந்துட்டு வந்து எங்களால எப்படி வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியும்? நாங்க ப்ரெஷர் மட்டும் தான் கொடுத்தோம். கடைசி வரைக்கும் கலெக்டர் வந்து கையெழுத்தே போடலைங்க அப்படின்னு சொல்லி மேடையில முதல் முறையாக தன்னுடைய ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் ஒரு ரௌத்திரத்தோட வந்து பேசியிருக்காப்புல டாக்டர் சரவணன் அவர்கள். இந்த சரவணன் அவர்கள் தான் வந்து இன்றைக்கு மதுரையில வந்து ஒரு ஹாட் டாபிக்கா வந்து பாத்தீங்கன்னா போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 10 மாதங்களாக வந்து அவர் வந்து அதிகமாக பார்க்கணும். கடந்த 10 மாதங்களாக அவருடைய அரசியல் நடவடிக்கையும் சரி, பர்சனலா வந்து அவர் நடத்தக்கூடிய வந்து மருத்துவமனையிலும் சரி, என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்காப்புல, என்னென்ன மாதிரிலாம் மக்கள் பேசுறாங்க அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய சரவணா கேட்டரிங் மூலமாக, அதாவது நடமாடும் ஒரு வண்டி கடை வச்சிருக்காங்க. அந்த வண்டி கடை மூலமாக மக்களுக்கு வந்து காலையில 3 இட்லி ஒரு டீ 10 ரூபாய்க்கும், அதே மாதிரி தயிர் சாதம், தக்காளி சாதம் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கும் வந்து கொடுக்குறாங்க. மதியம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி இதை வந்து 20 ரூபாய்க்கு கொடுக்குறாருங்க. அது மட்டும் இல்லாம இரவு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உணவுகள் கூட வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்காப்புல. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதுரை மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக வந்து
அந்த மதுரை வடக்கு பகுதியில சேர்ந்த அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ரொம்ப வைரலா வந்து போக ஆரம்பிச்சு. இந்த கே புதூரா இருக்கட்டும், இங்கிட்டு பந்தல்குடியா இருக்கட்டும், இந்த ஏரியாவை ஃபுல்லா சுத்தி சுத்தி இந்த கடைகள் வந்து வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, இது மட்டும் இல்லைங்க, பெரியாஸ்பத்திரி பக்கத்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து ஒரு நல்ல உணவு வேணுமே அப்படின்னு சொல்லி, அதுவும் மலிவா கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி, இந்த வண்டி, இந்த நடமாடும் வண்டி எங்க இருக்குன்னு சொல்லி வந்து மக்கள் தேடுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. ஏன்னா ரூ. 20 இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வந்து ஒரு சாப்பாடே வாங்கி சாப்பிட முடியாதுங்க. சாதாரணமா நீங்க எந்த ஹோட்டல்ல ஒரு ரோட்டு கடையில போயிட்டு நீங்க ஒரு தயிர் சாதமோ ஒரு தக்காளி சாதமோ சாப்பிட்டா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ரூ. 40 வந்து விற்கிறாங்க, ரூ. 50 விற்கிறாங்க, சாதாரண தள்ளுவண்டியிலேயே. அதே நீங்க கடைகள்ல போயிட்டீங்கன்னா ரூ. 60 குறைஞ்சு எந்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸும் கிடையாது. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு நல்ல தரமான உணவு ஒரு ரூ. 20 வந்து கிடைக்குது அப்படின்றப்ப மக்களை வந்து அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அம்மா ஹோட்டல்ல வந்து என்ன மாதிரி வந்து ஒரு வரவேற்பு பெற்றுச்சோ, இந்த அம்மா ஹோட்டல்னாலதான் வந்து 2014 எலெக்ஷனே வந்து ரெஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்த அரசியல் விமர்சகர்கள் வந்து தீவிரமா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை பெருசா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு ரூ. 5 வந்து ஒரு சாப்பாடு கிடைக்காத ஒரு காலகட்டத்துல ரூ. 5 சாம்பார் சாதமும் ரூ. 3 தயிர் சாதமும் முதலாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே பாணியில தன்னுடைய கட்சியினுடைய முன்னாள் முதல்வர், முன்னாள் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ரோல் மாடல் எடுத்து சரவணன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை எடுத்து செய்யறாரு அப்படின்ட்டு மதுரை மக்களால வந்து மிக தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லைங்க, தன்னுடைய அந்த மருத்துவமனையில வந்து பாத்தீங்கன்னா வந்து மறு செயற்கை உபகரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொருத்துவது, செயற்கை வந்து பாத்தீங்கன்னா இந்த செயற்கை கால் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா கொடுக்கறது, இலவச மருத்துவ முகாம்கள் நடத்துறது, இலவச மருத்துவ முகாம் நடத்தினாலும் அதுல இலவச மருந்துகள் கொடுக்கப்படுறது, உயிர் காக்கும் மருந்துகளை வந்து பாத்தீங்கன்னா இலவசமா கொடுக்கறதுன்னு சொல்லி தன்னுடைய, அதாவது மதுரை என்பது வந்து பாத்தீங்கன்னா தேனி, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட இந்த மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹப்பா இருக்கக்கூடியது. இந்த மருத்துவத்துக்கு ஹப்பா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மதுரை தான். நீங்க இந்த மாவட்டத்துல எந்த ஒரு ஹைலி ஒரு பெரிய இதுக்கு மேல முடியாதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மதுரைக்கு எடுத்துட்டு போங்க தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மதுரையில வந்து ஹப்பா இருக்கக்கூடிய இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்துல தன்னுடைய மருத்துவமனை மூலமாக இந்த மாவட்ட மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாக வந்து இருக்கிறது தான் இந்த சரவணா மருத்துவமனையும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பொதுமக்களுக்கு இறங்கி தொண்டாட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடியவர் தான் இந்த டாக்டர் சரவணன் அவர்கள். இவருடைய அரசியல் இந்த 2026 இந்த தேர்தலை வந்து பிரதிபலிக்குமா அப்படின்னா நிச்சயமா பிரதிபலிக்கும். ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி நடந்த பை எலெக்ஷன் நடந்துச்சு ஒரு வாட்டி. பை எலெக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் வெற்றி பெற்று அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சிக்கு வந்து அதிர்ச்சி வைத்தியம் வந்து கொடுத்தவர் தான் டாக்டர் சரவணன் அவர்கள். இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, பொது வாழ்க்கையும் சரி, எந்த சுயமும் இல்லாம மக்களுக்கு வந்து சேவையாற்றி கொண்டு வருகிறார்ன்றதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. இவருடைய இந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கணும் என்பதை வந்து நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.